இந்த கடினமான சூழலை நீங்க வெளியில சொல்லாத இருந்தாலுமே கூட அவர் அறிந்திருக்கிறார். இந்த நேரத்திலையும் கூட இந்த வார்த்தையின் மூலமாக அவர் உங்களை தேற்ற வல்லவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நேரத்திலையும் கூட அதிகப்படியான கடனை வாங்கி எப்படி திரும்ப செலுத்துறதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கீங்களா? என்ன செய்யறதுன்னே தெரியாம கலங்கி போயிருக்கிறீங்களா? அப்போ இந்த வார்த்தை உங்களுக்கானதுதான். ஏசாயா புஸ்தகத்துல 43ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இப்படியாக எழுதியிருக்கு, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் அல்லது நீ என்னுடையவள் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பொருத்தி பார்க்கலாம். உங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் அதை மாற்றுகிறதற்கு, அதிலிருந்து உங்களை மீட்கிறதற்கு இயேசுசாமி போதுமானவர். அதாவது நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய மீறுதல்களுக்காக தன்னை சிலுவையில பலியாக கொடுத்து அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக நம் மீது கொண்ட அன்பு நிமித்தமா கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டார். ஸோ உங்களுடைய இந்த கடினமான சூழலை நீங்க வெளியில சொல்லாத இருந்தாலுமே கூட அவர் அறிந்திருக்கிறார். இந்த நேரத்திலையும் கூட இந்த வார்த்தையின் மூலமாக அவர் உங்களை தேற்ற வல்லவரா இருக்கிறார். ஸோ இந்த வசனத்தின் அடிப்படையில நான் செபிக்கிறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து செபிக்கிறீங்களா? அன்புள்ள இயேசு சுவாமி, ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவரே, அவர்களுடைய கடினமான பாதையிலிருந்து, அவங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து, அவர்களுடைய சங்கடங்களிலிருந்து நீங்க இன்றைக்கு உடைய நாமத்தினாலே அவர்களை மீட்டுக் கொள்ளுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் ஆமென் சொன்னீங்களா? இன்னைக்கும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா தீங்குகளுக்கும் உங்களை விலக்கி காக்க அவர் அன்றைக்கே அதற்கான கிரயத்தை செலுத்தி உங்களை மீட்டு கொண்டார். இனிமே இந்த பிரச்சனைகள் உங்களுடையது இல்லை, அது தேவனுடையது. ஏன்னா நீங்க அவருடையவர்கள். அதனால அவரு இந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டோன்னு நீங்க சந்தோஷமா இருங்க.